ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜீவன்யாஸ் கிச்சன். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ரொம்ப சிம்பிளான முறையில் குழந்தைங்கள்லாம் ரொம்ப விரும்பி சாப்பிட்ற மாதிரி ஒரு வெரைட்டி ரைஸ் செய்ய போகிறோம். பார்க்குறதுக்கு ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்கும், ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. இதில் காய்கறியெல்லாம் சேர்த்து செய்கிறதுனால ரொம்பவே ஹெல்த்தியாகவும் இருக்கும். இது எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் ஜீவன்யாஸ் கிச்சனை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட் இதுக்கு மசாலா அரைச்சிக்கலாம். அதுக்கு ஸ்டவ்வில் ஒரு பேன் வச்சுட்டு அதில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் காஞ்சதும் இதில் ஒரு துண்டு பட்டை, 3 கிராம்பு, 2 ஏலக்காய், 1 டீஸ்பூன் சோம்பு, ஒரு 10 பல் பூண்டு, 1 இன்ச் அளவுக்கு இஞ்சி, காரத்துக்கு தகுந்த மாதிரி பச்சை மிளகாய். நான் 5 மிளகாய் சேர்த்துக்கிறேன். இதில் காரத்துக்கு பச்சை மிளகாய் மட்டும்தான் சேர்க்குறோம். அதனால் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி கூட குறைய சேர்த்துக்கோங்க. கூடவே ஒரு வெங்காயத்தை நீல வாக்கில் கட் பண்ணி சேர்த்துருங்க. சேர்த்துட்டு வெங்காயம் நல்லா சாஃப்டாகி கண்ணாடி பதம் வர அளவுக்கு இதை வதக்கி விடுங்க. பாருங்கள், வெங்காயம் நல்லா சாஃப்டாக வதங்கி வந்திருக்கு. இந்த அளவுக்கு வதங்கினா சரியாக இருக்கும். இப்போ இதில் 1 கைப்பிடி அளவுக்கு புதினா, 1/2 கைப்பிடி அளவுக்கு மல்லி இலை, 1/4 கப் அளவுக்கு துருவின தேங்காய் சேர்த்துக்கோங்க. கூடவே ஒரு 5 முந்திரி பருப்பு சேர்த்துருங்க. சேர்த்துட்டு தேங்காய் லைட்டாக நிறம் மாறி செவக்கிற அளவுக்கு இதை நல்லா இந்த மாதிரி வதக்கி விடுங்க. பாருங்கள், நம்ம சேர்த்த தேங்காய் ஓரளவுக்கு நல்லா வதங்கி நிறம் மாறி வந்திருக்கு. இப்போ இதை நம்ம ஸ்டவ்லேருந்து எடுத்துடலாம். எடுத்துகிட்டு இதை நல்லா ஆற விட்டுருங்க. ஆறினதுக்கப்புறமா இதை அப்படியே ஒரு மிக்சர் ஜாரில் சேர்த்துக்கோங்க. இது கூடவே 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் மல்லித்தூள், 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா நைஸாக ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துருங்க. இப்போ ஸ்டவ்வில் ஒரு குக்கர் வச்சுட்டு அதில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் காஞ்சதும் இதில் ஒரு பிரிஞ்சி இலை, 1/2 டீஸ்பூன் சோம்பு, ஒரு வெங்காயத்தை நீல வாக்கில் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு வெங்காயம் கண்ணாடி பதம் வர அளவுக்கு இதை நல்லா வதக்கி விடுங்க. வெங்காயம் நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா இது கூட ஒரு கேரட்டை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. 5 பீன்ஸ் கட் பண்ணினது, ஒரு உருளைக்கிழங்கு தோல் சீவி கட் பண்ணினது, ஒரு தக்காளி கட் பண்ணினது சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு இதை நல்லா கலந்து விடுங்க. நம்ம சேர்த்துருக்கக்கூடிய காய் கொஞ்சம் சாஃப்டாகி வரட்டும். ஒரு 2 நிமிஷம் போல் நல்லா கலந்தாச்சு. இப்போ இதில் நம்ம அரைச்சி வச்சுருக்கக்கூடிய மசாலா விழுதை சேர்த்துக்கோங்க. இதை நம்ம ஏற்கனவே வதக்கிட்டு தான் அரைச்சிருக்கிறோம். அதனால் திரும்பவும் வதக்கலாம் வேண்டாம். அந்த காயோட நல்லா ஒன்று சேர்த்து கலந்து விட்டாலே போதும். நம்ம சேர்த்த காய் மசாலா எல்லாமே நல்லா ஒன்று சேர்ந்து வந்திருக்கு. இப்போ இதில் அரிசி சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி நார்மலாக சாதம் வடிக்கிற அரிசி தாங்க 1 கப் எடுத்துகிட்டு அதை ஊற வச்சு வச்சுருந்தேன். தண்ணியை வடிச்சிட்டு இது கூட சேர்த்துக்கிறேன். நீங்கள் இதுக்கு பதிலாக பிரியாணி அரிசி, பாஸ்மதி அரிசி எது வேணாலும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா ஒன்று சேர்த்து கலந்து விட்டுருங்க. கலந்ததுக்கப்புறமா இதில் தண்ணி சேர்த்துக்கோங்க. நார்மலாக இந்த அரிசிக்கு நான் 2.25 கப் தண்ணி சேர்ப்பேன். இன்றைக்கி 1/4 கப் கம்மி பண்ணி 2 கப் சேர்த்துக்கிறேன். நீங்கள் நார்மலாக எவ்வளோ தண்ணி வைப்பீங்களோ அதிலேருந்து 1/4 கப் குறைச்சி வச்சுக்கோங்க. இதுக்கு சரியாக இருக்கும். இப்போ இதில் தேவையான அளவு உப்பும் சேர்த்துக்கலாம். நான் 2 டீஸ்பூன் கல் உப்பு சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் திரும்பவும் ஒன்று சேர்த்து கலந்து விட்டுருங்க. இப்போ குக்கரை மூடி போட்டுடலாம். மூடி போட்டு எப்போவும் எத்தனை விசில் விடுவீங்களோ அத்தனை விசில் விட்டு எடுத்துக்கோங்க. நான் 2 விசில் விட்டு எடுத்துக்கிறேன். 2 விசில் வந்து ப்ரெஷர் ஃபுல்லாக தானாக ரிலீஸ் ஆகிடுச்சு. பாருங்கள், சாதம் நல்லா வெந்து வந்திருக்கு. ரொம்ப ட்ரையாக இல்லாமல் கொஞ்சம் ஜூஸியாக இருக்கும். சாப்பிட்றதுக்கு ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். ரொம்ப சிம்பிளான முறையில் ஒரு வெரைட்டி ரைஸ் ரெடி ஆகிடுச்சு. ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸோடு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனல் ஜீவன்யாஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உடனுக்குடனே உங்களுக்கு வரும். தேங்க்யூ.